நூறொந்து சாமிகள் மலையில் நடக்கும் மர்மங்கள். ஜீவசமாதியில் இளநீரில் விளக்கு எறிவது எப்படி? இளநீர் கோவிலுக்கும் நூறொந்து சாமிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதாவது சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நூறொந்து சாமிகள் இங்கு வந்தபோது இளநீர் கோவில் அமைந்துள்ள இடத்தில்தான் தவம் செய்திருக்கிறார். இளநீரில் விளக்கு எரியுமா என்ற சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தின் காரணமாக நீண்ட நேரம் விளக்கு ஏற்ற முடியாமல் போராடினோம். ஒரு கட்டத்தில் நூறொந்து சாமிகளை மனதில் நினைத்துக் கொண்டு ஏற்றிய போது ஆச்சரியப்படும் வகையில் நாங்கள் கொண்டு வந்த இளநீரில் விளக்கு எரிந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இளநீர் கோவில் என்பது வெறும் பாறை அடிவாரமாகவே இருந்திருக்கிறது. நூறொந்து சாமிகள் இங்குதான் தவம் செய்தார் என்றும் சாமிகளின் ஆற்றலால் இளநீரில் விளக்கு எரிவது உண்மை என்றும் சொன்னார் மல்லப்பா. இளநீர்ல விளக்கு எரியுமா? அங்கே உள்ளே முடக்கல, அங்கே இளநீர் தண்ணி ஊத்துறாங்க, ஆயிரம் தான். அது எரியுது, நல்லா எரியுது. நூறொந்து சாமிகளை கண்டுபிடிக்க அதிக நேரம் எடுக்கவில்லை. அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சி தந்தார் நூறொந்து சாமிகள். இங்குதான் சாமிகள் ஜீவசமாதி ஆனார் என கேட்டபோது நம்மை அறியாமல் கையெடுத்து கும்பிடத் தோன்றியது. நூறொந்து சாமிகள் இங்கு வாழ்ந்தபோது ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கு நூறொந்து சாமிகள் என்ற பெயர் கூட அவர் செய்த அற்புதத்தினால் வந்ததுதான். நூறொந்து சாமிகளின் மடத்திற்கு யார் சென்றாலும் வயிறு நிறைய உணவு அளிக்கிறார்கள். நூறொந்து சாமிகளின் ஜீவசமாதியில் ஆண்டுதோறும் சிவராத்திரி அன்று திருவிழா நடைபெறுகிறது. அன்றைய நாளில் இம்மலையைச் சுற்றிலும் உள்ள 24 கிராம மக்கள் கலந்து கொள்வார்கள். ஹோசூரில் இருந்து காலையில் புறப்பட்டால் மாலை 4 மணிக்கு முன்னதாக சாமிகளை தரிசித்துவிட்டு கீழே இறங்கிவிட முடியும். வாருங்கள், நாமும் நூறொந்து சாமிகளை வணங்கிவிட்டு வருவோம். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.